அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம் 38வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்று, அவர் நன்மை செய்கிறவர் என்று. நன்மை செய்கிறவர் என்றால் இந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், எல்லாரையுமே அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் மக்களை பார்க்க வேண்டும் என்று பல இடங்களிலே சுற்றி திரிந்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தூது என்னன்னா, அன்றைக்கு எப்படி அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று உலாவிக் கொண்டிருந்ததோ, அதே போல இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராய் எல்லா இடங்களிலுமே அவருடைய கண்கள் உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறது. யாராக இருந்தாலும், ஏனென்றால் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தம்மிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வியாதியில், எப்பேற்பட்ட வியாதியில் யார் பிடிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சுகம், விடுதலை, ஆரோக்கியம் நிச்சயம். வியாதி மட்டும்தானா என்றால், உங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மனதளவில் சில பிரச்சனைகள், கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ விதமான பொருளாதார நெருக்கடிகள், எத்தனையோ குடும்ப பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை என்று பல விதங்களிலே சுகம், விடுதலை, வெற்றிக்காக காத்திருக்கலாம். என்னை அவர் குணமாக்குவாரா? நிச்சயமாக குணமாக்குவார். என்னை விடுவிப்பாரா? நிச்சயமாக கர்த்தர் விடுதலை செய்யக்கூடியவர். என் ஊழியத்தில் மிக பெரிதான ஒரு பிரகாசம், நல்ல எதிர்காலம் வருமா வராதா? என் ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்குமா நடக்காதா? எஸ், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தவர். ஆகவே உங்களை கொண்டு அந்த நன்மையான காரியத்தை செய்கிறார். பிசாசின் வல்லமையில் பிடிக்கப்பட்ட எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை கொண்டு சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதீர்கள். யாவரையும் என்ற இந்த வார்த்தை தான் இந்த நாளிலே எனக்கு உள் இருதயத்துக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கிறது. யாவரையும் என்றால் எல்லாரையுமே. அப்போ யாராக இருந்தாலும் சரிங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை காத்திருக்கிறது. அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்குது. ஏனென்றால் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதா. ஆகவே உங்கள் மேலே கர்த்தருடைய பார்வை இன்றைக்கு இருக்கிறது. நீங்கள் சுகமடைவீர்கள், பலனடைவீர்கள், எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். அநேக ஜனங்களுக்கு நீங்கள் சாட்சியாய், வெளிச்சமாய் நீங்கள் இருக்க போகிறீங்க. மறந்துடாதீங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கிற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, பிசாசில் பிடியில் சிக்கப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்குற நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தெய்வக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். யாருக்கு என்ன பிரச்சனை என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு விடுதலை, அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு வெற்றியை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்த போகிறீங்க. இந்த நாள் ஒரு சுகத்தின் நாளாய், விடுதலை நாளாய், வெற்றி நாளாய் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, அந்த சுகம் கொடுக்கிற, விடுதலை கொடுக்கிற அந்த பட்டியலில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்றி.